தமிழகத்தினுடைய அரசியல் இன்னைக்கு 4 கால்களை நம்பி இருக்கு. லஞ்ச ஊழல், குடும்பாட்சி, சாதி அரசியல், அடாவடித்தனம். இந்த 4 கால்களை நம்பித்தாங்க ஐயா நாற்காலியிலே முதலமைச்சரை அமர்ந்திருக்கின்றார். இந்த 4 கால்களை உடைத்தால் தான் உண்மையான வளர்ச்சி வருங்க ஐயா. குடும்ப அரசியல் உடைக்கணும், லஞ்ச லாவணியத்தை உடைக்கணும், ஜாதி அரசியல் உடைக்கணும், அரசியலே அடாவடித்தனத்தை உடைக்கணும். 4ஐயும் உடைத்தால் மட்டும்தான் the real government, உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கிறான். எனக்கு உண்மையான அரசாட்சி நடக்கலைங்க. யாரோ ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அரசியல் நடக்கிறது. ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாட்சி நடக்கிறது. மக்களின் மீது எந்தவித அக்கறையும், அடிப்படையிலே கொஞ்சம் கூட ஏழை மக்களின் மீது ஈரமோ பாசமோ பண்போ காதலோ இல்லாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். யார் எப்படி போனா என்ன, என் குடும்பம் நன்றாக இருந்தால் சரி. என்னைக்கு உங்களுடைய எம்எல்ஏங்க ஐயா, தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போட்டியாக ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்றால் உங்கள் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை. அவருக்கு போட்டியாக இருவருக்கு தான் போட்டி, எத்தனை கட்சி மாறலாம் அப்படின்னு. ஐயா, அரசியல்ல கொள்கை கோட்பாடு, அதாவது ஒரு கட்சிக்கே விசுவாசமா இல்லைன்னா மக்களுக்கு எப்படி விசுவாசமா இருப்பான்? இந்த எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவரை பாருங்க ஐயா. அரசியல் பயணம் ஆரம்பித்தது புரட்சி பாரதம் முதல் கட்சி, 2வது கட்சி புதிய தமிழகம் 2வது கட்சி, 3வது கட்சி விடுதலை சிறுத்தைகள், 4வது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து கட்சி விரோத நடவடிக்கையாக நீக்கப்பட்ட பிறகு 5வது கட்சியாக திமுக போய் சேர பார்த்தாரு. திமுகவிலே சேர விடவில்லை என்பதற்காக காங்கிரஸ்ல சேர்ந்தார். பாருங்க, இது உங்க எம்எல்ஏ லட்சம். அன்னைக்கு திமுக காரன் ஸ்டாலின் ஐயாவை புகழ்றாங்களோ இல்லையோ, செல்வ பெருந்தகையினுடைய புகழ்ச்சி தான் 23ஆம் புலிகேசிக்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு முதலமைச்சரை 24 மணி நேரம் புகழ்வது மட்டுமே தன்னுடைய வேலை என்பதை நினைத்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்கு சேவை செய்வது தன்னுடைய வேலை இல்லை என்பதில் உங்களுடைய எம்எல்ஏ தெளிவா இருக்கிறார். இது எம்எல்ஏ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு பக்கம் ஐயா. அடுத்து எம்பியை பத்தி பேசவே வேண்டாம். ஏங்கய்யா, டி.ஆர். பாலு அவர்கள் 2 முறை இங்க போட்டிடுறாங்க. யாராச்சும் கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? ஏன் சொந்த ஊர் தஞ்சாவூரில் போட்டிடவில்லை? யாராச்சும் கேட்டிருக்கீங்களா ஐயா? ஐயா, தஞ்சாவூரை முடித்து விட்டு இங்கே வருகின்றேன். தஞ்சாவூர்ல எல்லா வருடமும் கூட ஏப்ரல் 9 என்கின்ற நாள் கரி நாள், பிளாக் டே. குறிப்பாக மன்னார்குடி பக்கத்துல வடசேரிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா ஏப்ரல் 9 அப்படிங்கிற நாளை பிளாக் டே, கரி நாளாக கொண்டாடுவாங்க. நான் 2-3 ஆண்டுகளாக கேட்கிறேன், ஏங்க கொண்டாடுறேன்? ஐயா, வடசேரி மன்னார்குடியில 2010 டி.ஆர். பாலு அவர்கள் ஒரு சாராய ஆலை அமைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதை எதிர்க்கின்றார். உடனே விவசாய பெருமக்களை அழைத்து நம்முடைய தாசில்தார் கூட்டம் போடுறார். கூட்டம் எங்கேயா போடணும்? தாசில்தார் அலுவலகத்துல கூட்டம் போடலாம், அல்லது விவசாயிகள் நிலத்துல கூட்டத்தை போடலாம். யாராச்சும் சாராய ஆலைக்குள்ள விவசாய கூட்டத்தை போட்டு பார்த்திருக்கீங்களா? தாசில்தார் அவர்கள் யாரெல்லாம் டி.ஆர். பாலு அவர்கள் சாராய ஆலை கிங்ஸ் கெமிக்கல் கட்டக்கூடாது என்று சண்டை போடுகின்றார்களோ அவர்களை அதே நிறுவனத்திற்கு அழைத்து கூட்டம் போடுறான். தடியடி, விவசாயிகளுக்கு மண்டை உடைப்பு. அதன் பிறகு விவசாயிகள் அங்கிருந்து அடித்து துரைத்து விட்டு தான் இந்த நிறுவனத்தை அங்கே அமைக்கின்றார்கள். ஐயா, அன்னையிலிருந்து மன்னார்குடி வடசேரியில ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ஆண்டு வடசேரிக்கு போனீங்கன்னா கருப்பு நாள். டி.ஆர். பாலு அவர்கள் அங்க போனார்னா டெபாசிட் வாங்க மாட்டாருங்க ஐயா. அந்த அளவுக்கு மன்னார்குடி தஞ்சாவூர் பகுதியில 2 பையன், ஒரு பையன் சொத்துக்கு பையன், இன்னொரு பையன் அரசியலுக்கு பையன். சம்பாதித்த பணத்திற்கெல்லாம் ஒரு பையன், சம்பாதிக்கக்கூடிய அரசியலுக்கெல்லாம் ஒரு பையன் என்று 2 பையனை அரசியலுக்கு ஒருத்தர், பிசினஸ் ஒருத்தர் வச்சிருக்கார். சமீபத்தில் ஐயா நம்முடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்ட பொழுது டி.ஆர். பாலு அவருடைய சொத்து மதிப்பீடு பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளியிட்டிருந்தோம். அதில் குறிப்பாக எத்தனை பினாமி நிறுவனங்கள் இருக்கு, அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த நிறுவனத்தை நடத்துகின்றார்கள் எல்லாம் போட்டிருக்கும். எனக்கும் டி.ஆர். பாலு அவர்களுக்கும் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் மேல வழக்கு தொடுத்திருக்கின்றார். மான நஷ்டீடு வழக்கு தொடர்ந்து அந்த கேஸ் போயிட்டு இருக்குதுங்க ஐயா, 2-3 சிட்டி. எதற்காக நான் அதை சொல்றேனாங்க ஐயா, எப்படி தமிழகத்திலே சில மனிதர்கள் தான் நன்றாக இருக்க வேண்டும், தான் அரசியல் இருக்கணும். அவர் 81 வயசுக்கு ஒரு சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி கும்பிடணும். ஆனா அண்ணாமலை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு திரும்ப கேள்வி கேட்பார். ஐயா, அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஐயா. எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை போல
5 வருஷம் நீ இரு, நீ கொள்ளையடி. எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாசம் முன்னாடி உன்னை ஊழல்வாதி நான் சொல்லுவேன். ஜெயிச்சு நீ வந்தா முதல் மாசத்துல என் மேல நீ போலீஸ் சைடு அடிக்கணும். அதுக்கப்புறம் 4 வருஷம் மறந்துரு. 5வது வருஷம் நீ ஊழல்வாதின்னு சொல்லுவா. இப்படித்தான் 70 ஆண்டு கால அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதை பங்காளிகள், இந்த பங்காளி அரசியலை உடைக்கணும். 2 பங்காளி உட்கார்ந்து கொண்டு என் முதுவ நீ சோரி, உன் முதுவ நான் சோரிறேன். 5 வருஷம் மக்கள் பணத்தை நான் கொள்ளையடிக்கிறேன், 5 வருஷம் மக்கள் பணத்தை நீ கொள்ளையடி என்று தமிழகத்திலே ஊழல் பெருச்சாளிகள் அதிகமாக இருக்கின்றார். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குதுங்க ஐயா. நீதிமன்றத்தில் நீங்க ஏதோ அண்ணாமலை சொன்னாரு, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதே. நீதிமன்றத்தில் இல்லாத 5 பேருக்கு மேல நாம சொல்லியிருக்கோம். 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைமையை பாருங்க. ஒரு நீதிபதி பொன்முடி அவர்கள் ஊழல்வாதி தீர்ப்பு கொடுத்தோன்னே திருமாவளவன் போய் கேட்கிறாரு, இதை பத்தி உங்க கருத்து. திருமாவளவன் சொல்றாரு, நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படி. அடுத்து கம்யூனிஸ்ட் போய் கேட்கிறாங்க, ஏழை மக்கள் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, நீதிபதி சரியில்லை.